மணி 8 ஆகுது. எப்பவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ப்ரொவிஷன் ஆர்டர் போடுவோம். பட் இந்த வாட்டி வந்துட்டு நான் நாட்டார் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரீசன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடும்போது கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம நினைக்கிறோம். பட் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வேண்டாம், நாட்டார் கடைக்கு போடுங்கன்னுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு கோடி மூட்டை ஃபுல்லாக இருக்குங்களா. இது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆளுங்கள்லாம் வராங்களா, எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங், செம்ம பிஸி. அவ்வளோ பிஸி, நாங்கள் அந்தளவுக்கு பிஸியாக இருந்தோம். 2 கேன் வாங்கியாச்சு தண்ணி. முடிஞ்சளவுக்கு வீடு நீட்டாக இருக்குது. அந்த ரூமில் தான் கெஸ்ட்டு தங்க போகிறாங்க. அவ்வளோ பிஸி இன்றைக்கி, செம்ம பிஸி. அந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறாங்கன்னா ஃபுல்லாக அந்த ரூமு க்ளீனிங்காக இருந்துச்சு. ஸோ கிச்சனு கொஞ்சம் க்ளீனிங் ஆச்சு. ஹாலில் எப்படி இருந்தாலும் ஒரு 2 ஃபேமிலி வராங்க. கிட்டத்தட்ட 8 பேர் 9 பேர். நாங்கள் ஒரு 4 பேர். இப்போ ஒரு 4 நாளைக்கு வீடு அப்படி தான் இருக்கும். பையனோட சைக்கிளு. இப்போ ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க கடைக்கு. இங்கே பாருங்கள், திங்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு நாட்டார் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பில்லை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் செம்ம அப்செட்டு. நிறையா ஆகிடுச்சு. ஏன்னா ஆன்லைனில் கூட கொஞ்சம் ஆஃபர்லாம் இருக்குமா, இதில் ஆஃபரே இல்லையா. 90 ரூபா வாங்கினா ஐட்டம் 130 140 ரூபா இருக்கான். ஸோ நஷ்டம் சொல்லிட்டு பில்லு இப்படி திருச்சி இப்படி போட்டு போயிட்டாங்க. நீயே படித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். நான் சொன்னேன், நாட்டார் கடைக்கும் ஆன்லைனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். என்ன பண்ண முடியும், அவங்களும் பிழைக்கணும் இல்லையா. நாளைக்கு கெஸ்ட் வராங்க இல்லையா, அதனால் பாருங்கள், கெஸ்ட் வர்றதுனால எவ்வளோ ஐட்டம்ஸு. 4 லிட்டர் வாங்கியிருக்காங்க. ஐயோ, எந்த கடையில் போய் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. பாருங்களா, எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க இப்போல்லாம். வர நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் வாங்குகிறோம். ஏன்னா எப்போவுமே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவோம் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க டெலிவரி ஆகும்போது. இப்போ என்னடானா இல்லை, இந்த மாதிரி வந்திருக்கு. பரவாயில்லப்பா. மைதா, சோப்பு, வரவங்களுக்கு சோப்பு தேவைப்படும் இல்லையா, அதனால் இது வந்து 2 இன்கேஸ் அவங்களுக்கெல்லாம் தேவைப்படும்னுட்டு. சோம்பு இந்த மந்த்துக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ 2-3 வெரைட்டி வாங்கியிருக்காங்க. ஏன்னா 2 ஃபேமிலி வராங்க, மொத்தம் 8 பேர். 4 நாள் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது இல்லையா. வரவங்களை நல்லா பார்த்து அனுப்பணுன்னுட்டு ஹஸ்பண்டுக்கு அது வரதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க வர. இங்கே வருங்க, விம்மு. ஸோ முடிஞ்சளவுக்கு வாங்கியிருக்காரு. இப்போ போயிருக்காங்க, இது மட்டும் கிடையாது, இப்போ போயிருக்காங்க. மிச்சம் மீதி வாங்கிட்டு வர்றது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சிருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், மணி என்ன ஆகுதுன்னா 9:20. ஊரே தூங்கியிருக்கோம். இப்போ தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கோம். பசங்க தூங்கிட்டாங்க ரூமில். ஸோ சைலண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். ஹஸ்பண்ட் மறுபடியும் போயிருக்காங்க திங்ஸ் வாங்குறதுக்கு, ப்ரொவிஷன் ஐட்டம்ஸு. 10:10 நைட் டைமு. இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது கிளீனிங்லாம். ஹலோ, அடிக்காரியா பாருங்க, விசாரிக்கிறாங்க. வீட்டில் டியூட்டி. என்ன வண்டி ஏறிட்டீங்களா இல்லையா நேற்று விசாரிக்கிறாங்க. இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து. பாருங்கள், இப்போ வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா மளிகை கடையிலேருந்து, அதுக்குள்ளே பையன் எழுந்துட்டாப்புல. அதனால் நான் பையனை போய் தூங்க வச்சுட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒன்று கூட நான் வாஷ் பண்ணலான்னு நினச்சேன், பட் டைம் இல்லை, டக்குன்னு பண்ணிட்டோம் நாங்கள். இது வந்து பனங்கற்கண்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அப்படியே தெரியுதுங்களா, பனங்கற்கண்டு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உடச்சக்கல்ல, சிறுபருப்பு, ரவை, அதில் வேறு ஏதாவது இருக்கும். நான் பார்க்கல, என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ணாங்க எல்லாமே. நான் பாப்பாவை பார்க்க போயிட்டேன். டைம் இல்லை, மாற்றி ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். தண்ணி இல்லை, முதல்ல தண்ணி வைக்கிறதுனா கஷ்டம். இது என்ன மைதா, இது சர்க்கரை,
இருக்கும் 4th. இந்த கவருக்கு எப்படி இருந்தாலும் பைசா வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்க. கசகசா நான்வெஜ் ஏதாவது செய்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. ஓடநெல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்க, இது டீ தூள். ஏன்னா டீ நீ வந்து அதிகமாக ஓடும், ஸோ பத்தாது. அதனால் இது கேரளா டீ தூள்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அடுப்பு முடிஞ்ச அளவுக்கு தொடச்சி வச்சுட்டாங்க. 25 வருஷம் 30 வருஷம் அடுப்பு இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எண்ணெய் தேய்ச்சாலும் அது அவ்வளோதான் வருது, அவ்வளோதான். ஸோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் வந்து பையனுக்கு புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு. அந்த இது வந்துட்டு அவரோட பைக்கி. அவ்வளோதான். இருக்க கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக சமைக்க வேண்டியது தான். சாவையும் எடுத்துட்டேன், கொண்டு போய்ட்டு ரேக்கில் மாட்டிட வேண்டியது. குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வைக்க சொன்னாங்க, அதை வச்சிருக்கேன். ஐயோ, இது பாப்பாவுக்கு இப்போ தண்ணி கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் நான். பத்து 20 ஆகுது. ஊரே தூங்கிட்டுருக்கோம். நாங்கள் மட்டும் தான் முடிச்சுட்டு வேலை பார்க்குறோம். இந்த ரூமை பாருங்கள். இந்த ரூமை தான் க்ளீனிங் வேலை அப்படி போய்ட்டுருந்தது. ஏன்னா பசங்க நைட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்களா, அதனால் இது பாப்பா வந்துட்டு நான் ஹாலில் படிக்க வைக்கிறேன்ல, அதுக்காக வாங்கினது. இப்போ வந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா இது இப்படி தான் இருக்கும் பெட்டு. இப்போ சும்மா எடுத்து போட்டிருக்கேன் இதை நான். ஸோ வரவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பாய் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சாச்சு நாங்கள் பாயை. நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கோம் நாங்கள். இதை வைக்க இடமே இல்லை. இது ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஏதோ கொடுத்த ஒரு கவர் இது. அவங்க இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணும்போது வச்சுட்டாங்க. இது இங்கே போட்டிருக்கோம். பால்கனியில் 2 சேர் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது என்னோட டெய்லரிங் மிஷின். இப்போ பையன் வந்தானா அவன் இங்கே லேப்டாப் வச்சுப்பான். ஸோ இந்த மிஷின் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் ஸ்லாப்புக்கு. அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. பேய் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. யார் வீட்லேயுமே லைட் எரியுது, எங்கள் வீட்டில் மட்டும்தான் லைட் எரியுது. வெளியில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். அப்போது நம்ம மட்டும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்தது இங்கே ஒரு லைட் எரியுது, சுற்றி லைட் எரியுது. டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறாங்க. இது குழந்தையோட டாய்ஸாக, அதனால் அதை அப்படியே வச்சுட்டாங்க. ரொம்ப மஸ்ட் இது நமக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை அங்கே வச்சுட்டோம் நாங்கள். என்னென்னா எடுத்துக்கலாம். எங்கே ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க, எனக்கே சிரிப்பாக வருது. டெரஸ்குள்ளேயும் ஒன்று போட்டிருக்கோம், பால்கனியில் ஒன்று போட்டிருக்கோம், இங்கே ஒன்று போட்டிருக்கோம், அந்த ரூமில் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ வைக்க இடம் இல்லை, அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். பையனோட சைக்கிள், ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா இடம். அவ்வளோதான், தண்ணி கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நைட்டுக்கு மட்டும்தான் இது. ஒரு வழியாக இன்றைக்கி ராத்திரி பொழுது முடிஞ்சிருச்சு.